வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ராகி சேமியா வெஜிடபிள் உப்மா பண்ண போகிறோம். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ராகி சேமியா உப்மாவையும் ட்ரை பண்ணலாம். ராகிலையும் சத்துக்கள் இருக்குது, வெஜிடபிள்ஸ்லையும் சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங் பவுலில் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாக்கெட் ராகி சேமியா, இது வந்து 180 கிராம் இருக்கும், அது சேர்த்துடலாம். இந்த சேமியா தண்ணியில் 2 நிமிஷம் மட்டும் ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்கு மேலே ஊற விடக்கூடாது. இந்த சேமியாவில் கட்டிகள் ஏதாவது இருந்தால் உடச்சி விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிடலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற விடாதீங்க, களியாட்டம் போயிடும். இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டியாச்சு. அடுத்து இதை வேக வச்சிடலாம். சேமியாவை வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் இந்த சேமியாவை வச்சிடலாம். சேமியா வைக்கும்போது அமுக்கி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி உதிரு உதிராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சேமியாவை இதில் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. சேமியா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சேமியாவை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். சேமியா கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை நல்லா உதுத்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். அப்போ தான் சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரு உதிராக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூட 4-5 முந்திரி. பருப்போட கலர் லைட்டாக மாறிட்டு வருது. 3 கீரைன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். அடுத்து இது கூட 1/3 கப் அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ண கேரட்டு, இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கிடும். அது கூட 1/3 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டலாம். இந்த காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது. சேமியாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே காய் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த சேமியாவுக்கு மட்டும் 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு சிம்லையே 2-3 நிமிஷம் இந்த சேமியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். சிம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் ஆச்சு. சேமியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜிடபிள் ராகி சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.